இருக்கிறோம். அதே மாதிரியாக இந்த தொழுகை விஷயங்களில் நாங்கள் கொஞ்சம் கவனம் எடுக்கணும். உண்மையிலேயே நாளை மறுமை நாளில் அல்லாஹு தாலா இதைத்தான் முதலாவதாக கேள்வி கேட்க போகிறான். மறுமை நாளில் கேள்வி கேட்பதில் முதலாவதாக கேள்வி கேட்கப்படுவது தொழுகையை பற்றி தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு தொழாதவனுக்கு இஸ்லாத்தில் பங்கு இல்லை. எந்த நேரத்தில் உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் இதை சொன்னார்கள். உமர் ரதியல்லாஹு அன்ஹு எந்த நேரத்தில் சொன்னாங்க தெரியுமா? உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசியாக மரண தருவாயில் இருக்கிற பொழுது நஞ்சு தடவப்பட்ட கத்தியால் குத்தப்பட்டு மயக்கமுற்ற நிலையில வீட்டில் இருக்கிற நேரம், யா அமீரல் முஃமினீன், அமீர் முஃமின்களுடைய தலைவரே, அமீரே, தொழுகைக்குரிய நேரமாயிட்டு எழும்புங்க என்று சொல்லி குற்றுயிரும் குலை உயிருமாக இருக்கிற போது அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகைக்காக வேண்டி எழுப்பப்படுகிறார்கள். மயக்க நிலையில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணை திறந்து பார்த்து முதலாவது கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அஸல்லன்னாஸ், மக்கள் தொழுதாங்களா, மக்கள் தொழுதுட்டாங்களா என்று கேட்டார்கள். அப்ப சொன்னாங்க, மக்கள்லாம் தொழுதுட்டாங்க, நீங்க தொழுங்க. எந்த நேரத்தில்? ஒரு பக்கத்தால வயிற்றுல கத்தியால் குத்தப்பட்டு, பின்பக்கத்தால கத்தியால குத்தப்பட்டு வெளியில என்ன செய்து சாப்பிடுகிற குடிக்கின்ற பானங்கள் எல்லாம் வெளியேறிக் கொண்டிருக்கிற தருணம். நம்ம அப்படி யாரையாவது தொலை வச்சுப்போமா? அப்ப யாரையாவது யோசிப்போமா? சுகம் இல்லாம காய்ச்சல படுக்கிறார், அப்ப நாளையில இருந்து தொழட்டும், சுகம் குணமாகட்டும், நாளைக்கு பார்க்கணும் சும்மா விட்டுருவோம். இது பெரிய ஒரு பாவம். அவரையும் பாவத்தில் தள்ளி நாங்களும் பாவத்தில் தேடுறோம். அன்புக்கினியவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுத்தாட்டப்படுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்ப மக்கள் தொழுதுட்டாங்களான்னு கேட்டுட்டு தொழுதார்கள் என்று சொன்ன பொழுது, அப்ப மரண தருவாயில் இருந்து கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தொழாதவனுக்கு இஸ்லாத்துல எந்த பங்கும் இல்லையே என்றார்களே. அந்த நேரத்தில் சொல்றாங்க, லா ஹல்ல ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்துல எந்த பங்கும் கிடையாது. யாரு தொழவில்லையோ, அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றவில்லையோ, அவருக்கு இஸ்லாத்துல எந்த பங்கும் கிடையாது. யார் சொல்றது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரண தருவாயில் இருந்து கொண்டு சொல்கிறார்கள். பிறகு எழுந்து நின்று தொழுகிறார்கள். சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், என்ன தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்கள் பார்த்தோம், அவருடைய கத்திக்குத்தின் காயத்தில் இருந்து இரத்தம் சொட்ட சொட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடமையாக்கப்பட்ட தொழுகையை தொழுது கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம். என்றால் இப்ப நம்ம சுய பரிசோதனை, தொழுகையுடைய விஷயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? பிரயாணம் போனா நிறைய பேருக்கு தொழுகை இல்லை. பிரயாணம் போனா அல்லாஹ் அதை லேசிப்படுத்தி வச்சிருக்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, அலா லிசானி நபியிக்கும், உங்களுடைய நபியினுடைய நாவினாலேயே பிரயாணத்தில் உள்ளவர்களுக்கு தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதப்ப. 4 ரக்காத்து தொழுகைகள் 2 ரக்காத்துக்களாக, லுகரும் அசரும் சேர்த்து ஒரு நேரத்தில் தொழுவதற்கு, அவர் விரும்பிய 2 நேரங்களில் ஒரு நேரத்தில் தொழுவதற்கும், மகரிபும் இஷாவும் அவர் விரும்பிய 2 நேரங்களில் ஒரு நேரத்தில் தொழுவதற்கும் 4 ரக்காத்து தொழுகைகள் 2ஆகவும் சுருக்கப்பட்டிருக்கிறது. அலா லிசானி நபியுக்கும், உங்களுடைய நபியினுடைய நாவினாலேயே அல்லாஹ் தஆலா கது ஃபரலல்லாஹ், இதை கடமையாக்கினான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்கன்னு இருந்தா, அந்த இலகுபடுத்தப்பட்ட பிரயாணத்தில் இலகுபடுத்தப்பட்ட சுருக்கி தொழுகிற அந்த முறையை கூட செய்வதற்கு சோம்பேறித்தனமுடையவர்களாகத்தான் நமது முஸ்லிம்கள், நமது கலிமா உறவுகள் இருக்கிறார்கள் என்றால், இதை விட நன்றி கெட்டதனம் வேறு ஒன்றுமில்லை. இதை விட நன்றி கெட்டதனம் வேறு ஒன்று. எல்லாம் தெரியும், இஸ்லாத்துல தொழாதவனுக்கு பங்கில்லை என்று தெரியும். சக்கரை என்கிற நரகம் யாருக்குப்பான்னு உங்கள்ட்ட கேள்வியை கேட்டு விட்டேன்னா எல்லாரும் சொல்ல போறீங்க, என்னது அது தொழாதவர்களுக்கு ஸ்பெஷல் என்னது நரகம் அப்படின்னு சொல்லிடுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், இந்த வசனம் எல்லாருக்கும் பாடம். உங்களை நரகத்தில், இந்த சக்கர் என்கிற நரகத்தில் தள்ளியது எதுப்பான்னு கேட்கிற நேரம், காலூ லம் நகு மினல் முஸல்லீன், அந்த சக்கர் என்கிற நரகத்தில் முதலாவது இருக்கக்கூடியவர்கள் முதலாவது சொல்ற பதில் என்ன? நாங்க தொழக்கூடியவர்களாக இருந்ததில்லை, நாங்க தொழக்கூடியவர்களாக இவ்வளவு பூமியில இருந்ததில்லை என்றுதான் முதலாவது அவருடைய குற்றத்தை சமர்ப்பிப்பார்கள் என்று சொன்னால், அவ்வளவு பெரிய ஒரு அல்லாஹ் எச்சரித்த ஒரு விஷயத்துல நம்ம எவ்வளவு பொடுபோக்கா இருக்கிறோம்னு பாருங்க பாப்போம். இந்த ஜும்மாவுக்கு இவ்வளவு நிரம்பி வளையறீங்க, சுபஹுக்கு இப்படித்தான் இருந்தீங்களா? நிறைய பேர் வெளியூர்கள்ல இருந்து, வெளியே இருந்து, தூரத்துல இருந்து வந்தீங்க, உங்க காலடியில பள்ளி இருக்க, அங்க சுபஹு தொழுதீங்க. எத்தனை பேர் சுபஹில் கடமையான அந்த அல்லாஹ்வை வணங்குகின்ற அந்த வணக்கத்தை செய்யாதவர்கள் நம்மள எத்தனை பேர் இருக்கிறோம்?
யோசிச்சு பாருங்க பாப்போம். இதுக்கிடையில நம்ம இன்னொருத்தர குறை பிடிச்சா, இதுக்கிடையில இன்னொருத்தர ஃபங்க்ஷன்ல குறை பிடிச்சா அவர் எப்படி அப்படி செய்வார் என்று கேட்டா நியாயம் தானா? இது நியாயமா? அன்பு